ஆலா பிளாக் கட்டுவது முதலில் கலவை இந்த பதத்தில் இருக்கணும். கொலன்னு இருக்கணும். செங்கல் ஆகட்டும் ஆலா பிளாக் ஆகட்டும் இந்த பதத்தில் இருந்தால் மட்டுமே கிரிப்பாக வரும். இல்லை கிரிப் வராது. அப்போ தூக்கிடுவது இந்த கல்லுக்கு முதலில் விட வேண்டும். கரெக்டாக கல் நேராக இருக்கின்றதா இல்லை சாஞ்சு நிற்கிறதா பார்த்துட்டு பின்னாடி தான் கீழே விடணும். தூக்கு கீழே பாருங்கள் எவ்வளோ வரணும்னா எவ்வளோ தான் வரணும். கரெக்டாக ஒரே நூல் கண் மசுராமட்டு தான் இருக்கணும் தூக்கு ஆடுறது. அப்போ தான் கட்டடம் கரெக்டாக வரும். அடுத்தது இந்த பக்கம் விடணும். பாருங்கள் இப்படி வரணும் கரெக்டாக. அப்போ தான் இந்த மேல் மட்டம் கரெக்டாக வரும். இங்கே காட்டு. அப்போ தான் இப்படி வந்தால் தான் இந்த மேல் மட்டம் கரெக்டாக சூப்பராக டீப் லெவலுக்காக வரும். கரெக்டாக இருக்குங்களா? திரும்ப கீழே விடணும். தூக்கு கீழே விடும்போது அப்படி வந்தால் இவ்வளோ தான் தூக்கு வரணுங்க. தூக்கு இவ்வளோ தான் வரணும். ஒரே நூல் கேப் தான் வரணும். அடுத்தது என்ன பண்ண அடுத்தது கரெக்டாக நூல் கட்டிக்க வேண்டும். அந்த மூலையெல்லாம் இதே மாதிரி நம்ம வைக்கலாம். லைன் வராது. செவரு பெண்டாக வரும். பூசேலில் அதிகமாக களவு பிடிக்கும். கிரிப் வராது. நூல் கட்டி தான் செய்யணுமே வேலை. நூல் கட்டாமல் இது செய்யவே கூடாது. நூல் கட்டிட்டு அந்த மூலையிலும் நூல் கட்டணும். தெரியுதுங்களா? இந்த மூலையிலும் நூல் கட்டணும். தண்ணி ஊற்றிடணும். காஞ்சி செவரு செங்கல் செவராக இருந்தாலும் சரி, இன்னி கட்டுறது நான் எப்போ கட்டுறதா இருந்தாலும் தண்ணி ஊற்றிட்டு தானுங்க கட்டணும். நம்ம வேலை செஞ்சுட்டு 1 மணி நேரம் கழித்து வந்து கட்டினாலும் தண்ணி ஊற்றிட்டு தான் கட்டணும். தண்ணி இல்லாமல் கட்டினா அந்த களை வந்து பில்லே எழுந்துக்கும். பார்த்துக்கோங்க. இப்படி நூல் கட்டி செஞ்சால் மட்டுமே நல்லாயிருக்கும். செவரு கரெக்டாக வரும். நூல் கட்டலாம் செவரு பெண்டு தான். அது யார் என்ன சொன்னாலும் சரி செவரு பெண்டு தான். கட்டிட்டு கல் இப்படி தான் வைக்க வேண்டும். தெரியுதுங்களா? எப்படி தெரியுது? கல் ஒரே மட்டமாக இருக்குங்களா? இப்படி தான் மட்டமாக இருக்கணும். அதே மாதிரி கல் அளவு இல்லைங்க, ஜூம் பண்ணுறப்ப தான் தெரியும் உங்களுக்கு. ஒரு நூல் அளவு கேப் இருக்கணும். பாருங்கள், தெரியுதுங்களா? நூல் ஆட்டுறேன் பாருங்கள். ஒரே நூல் அளவு தான் கேப் இருக்கணும். அதிகமாக இருக்கக்கூடாது. தெரியுதுங்களா? இப்படி இருந்தால் மட்டும்தான் கட்டடம் நல்லா வரும். கட்டடம் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். அதே கல் கேப் வந்து ஒரு விரல் அளவு தான் இருக்கணும். அதிகமாக இருக்கக்கூடாது. அதிகமாக இருந்தாலும் வெடி வரத்துக்கு ஆரம்பிக்கும். ஒரு விரல்னா இல்லை 12 mm இருந்தால் போதும். 12 mm அதிகபட்சம். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது கேப். அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. முக்கியமான காரணம் மேஸ்திரி பண்ணுற தப்பும் சரி, வீட்டு ஓனர் கவனிக்க வேண்டிய விஷயம் சரி, இந்த தூக்குறாங்க பாருங்கள். தூக்கிடும் போது இந்த கல்லுக்கும் கீழே கட்டாக இருக்கான்னு பார்க்கணும். சும்மா இப்படி கை வச்சு காட்டுறேங்க. அப்படி வா, கையை காட்டு. சும்மா இப்படி கை வச்சு காட்டுறேங்க. இது மாதிரி கீழே அடிச்சிச்சுன்னா கீழே காட்டு. இது மாதிரி அடித்தா கை வச்சு தூக்கினுக்கிறதுனால அப்படி தெரியும். நான் கட்டினுக்கிறது வந்து கரெக்டாக பக்காவாக இருக்கும். இப்போ விட்டுனுக்கிறேன் பாருங்கள் தூக்கு. இதுதாங்க நான் கட்டினுக்கிறது கரெக்டாக இருக்கும். பண்ணுற தப்பே இதுதான். மேஸ்திரிங்க சரி, வீட்டு ஓனருங்க சரி, கவனிக்கிற விஷயம், மெயினான விஷயம் இதுதான். சரிங்களா? எங்களுக்கு 3 தலைமுறையாக வாஸ்து கட்டடம் அனுபவம் உள்ளது. எங்கள் தாத்தா, அப்பா, சித்தப்பா அனைவருமே நான் முதல் மேஸ்திரிகள் செய்கிறோம்.